ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியோடைய ஸ்பெஷல் பச்சை மிளகா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு இது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உளுந்து, கடலப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வறுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வறுத்தா இப்படி தாங்க நுர பொங்கி வரும், ஒன்றும் பயப்பட வேணாம். இதோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, லைட்டாக 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 இனுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு இன்றைக்கி நான் 7 பச்சை மிளகாயை இப்படி சைடில் கீறி விட்டுருக்கேன். இப்போ இந்த மிளகாயோடைய இது நல்லா கலர் நல்லா மாறி வரும் பாருங்கள். இன்றைக்கி நான் அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அப்படியே பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துறப்பவே நல்லா கட்டி வராத மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விற்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இதை செஞ்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த பச்சை மிளகா கிரேவி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நமக்கு பச்சை மிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.